வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 30 கோடியில் தங்கும் விடுதி கட்டப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்ஜிஆர் பெயரில் ஆய்வு இருக்கை தொடங்கப்படும் எனவும் உறுதி. உள்ளாட்சி அமைப்புக்கான தனி அலுவலர்களின் பதவிக்காலம் 4வது முறையாக நீட்டிப்பு. பேரவையில் சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றம். ப. சிதம்பரத்தின் உறவினர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு. கொலையாளிகள் 4 பேருக்கு 15 நாட்கள் சிறை காவல். கோவை சிறையில் அடைப்பு. ஒரே நேரத்தில் மருத்துவம் பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியீடு. சென்னை கோவை மாணவிகள் முதல் இடத்தை பிடித்து அசத்தல். பிரதமர் நரேந்திர மோடி 4 ஆண்டுகளில் 52 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். 355 கோடி ரூபாய் அரசு பணம் செலவிடப்பட்டதாக தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக 30 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விடுதி அமைக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். உலக தமிழ் அமைப்பு மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 5 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கையை வாசித்த அவர், உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் கலை மற்றும் சமூகவியல் மேம்பாட்டு ஆய்வு இருக்கை ஒன்று 1 கோடி ரூபாய் வைப்பு தொகையாக வைத்து தொடங்கப்படும் என தெரிவித்தார். அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் தமிழ் சமூகத்திற்கு பாடுபட்டவர்களின் வாழ்வியலை பன்முக நோக்கில் ஆராய்ந்து வளரும் தலைமுறையினரும் எதிர்கால தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆய்வில் நடத்தப்பட்டு நூல்களாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றாண்டை போற்றும் வகையில் மற்றும் சமுதாயத்தின் மீதமான அவர்களின் ஆழ்ந்த அக்கறை, கலைத்துண்டு, தமிழ் உணர்வு மற்றும் மக்கள் பணி ஆகியவற்றை நம் நாட்டு மக்களும் வெளிநாட்டு மக்களும் அறிந்து கொள்ளும் வகையிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் சமூகவியல் மேம்பாட்டு ஆய்வு இருக்கை ஒன்று 1 கோடி ரூபாய் வைப்பு தொகையாக வைத்து தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இலக்கிய பணிகளை ஒன்றிணைக்கும் வகையில் ஆய்வரங்குகள், கருத்தரங்குகள், கவியரங்குகள், சொற்பொழிவு, பட்டிமன்றம், இலக்கிய சுற்றுலா உள்ளிட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கிய உலக தமிழ் அமைப்புகள் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 5 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் எனவும் முதல்வர் தெரிவித்தார். உலக நாடுகள் மற்றும் இந்திய மாநிலங்களில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாய்மொழியையும் கலையும் பண்பாட்டையும் பேணி காக்கும் நோக்கில் அங்குள்ள தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்து அவள் மேற்கொண்டு வரும் தமிழ் ஆய்வுகள், தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள், மொழிபெயர்ப்புகள் போன்ற தமிழ் இலக்கிய பணிகளை ஒன்றிணைக்கும் வகையில் ஆய்வரங்குகள், கருத்தரங்குகள், கவியரங்குகள், சொற்பொழிவு, பட்டிமன்றம், இலக்கிய சுற்றுலா, உலகத் தமிழர் கலை திருவிழா உள்ளிட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கிய உலகத் தமிழ் அமைப்புகள் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 5 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்கள் வசதிக்காக 30 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விடுதி கட்டப்படும் என அறிவித்த முதல்வர் பழனிசாமி, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிதி வசதி இல்லாத 1000 கிராமப்புற திருக்கோவிலில் நடப்பாண்டில் திருப்பணி மற்றும் புறநமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். ஒரு கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 10 கோடி ரூபாய் கோவில் நிதியிலிருந்து வழங்கப்படும் எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்கள் வசதிக்காக பக்தர்கள் தங்கும் விடுதி 30 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்படும். 2 இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிதி வசதி இல்லாத 1000 கிராமப்புற திருக்கோயில்களில் நடப்பாண்டில் திருப்பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள திருக்கோயில் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 10 கோடி ரூபாய் திருக்கோயில் நிதியிலிருந்து வழங்கப்படும். 3. இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள 1000 திருக்கோயில்கள் நடப்பாண்டில் திருப்பணிகள் மேற்கொள்ள திருக்கோயில் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 10 கோடி ரூபாய்
திருக்கோயில் நிதியிலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அலுவலர்களுக்கான பதவி காலத்தை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கும் சட்ட முன்வடிவு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படாததால் தனி அலுவலர்கள் பணிகளை கவனித்து வருகின்றனர். உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் தனி அலுவலர்களின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. எனவே பதவிக்காலத்தை நீட்டிக்க வகை செய்யும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி இதை தாக்கல் செய்தார். கால நீட்டிப்பு வழங்க திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அலுவலர்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை பதவி நீட்டிப்பு வழங்கும் சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் 4வது முறையாக நீட்டிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ப. சிதம்பரத்தின் உறவினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் உறவினரும் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபருமான சிவமூர்த்தி கடந்த 25ஆம் தேதி காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக 4 பேரை திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். பெண் ஊழியரின் கணவர் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்து ஓசூர் கிழவரப்பள்ளி அணையில் உடலை வீசியதும் தெரியவந்தது. இதனையடுத்து சிவமூர்த்தியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 பேரை போலீசார் திருப்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் வெளியிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தரவரிசை பட்டியலை அவர் வெளியிட்டார். அதன்படி கோவை சேர்ந்த கீர்த்தனா ரவி என்ற மாணவி முதலிடத்தையும் ரித்விக், ஸ்ரீவர்ஷினி ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் 1,04,453 மாணவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் குளறுபடிகள் இல்லாமல் ஆன்லைன் மூலம் பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் எனவும் அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்தார். 1,04,453 பேர் தகுதி வாய்ந்தவர்களில் தரவரிசை பட்டியல் தயார் செய்ததில் முதல் 10 பேர்கள் பெயர்களை இப்பொழுது வாசிக்கிறேன். அந்த முதல் 10 பேரிலே பார்க்கின்ற பொழுது அந்த முதல் 10 பேருமே 200க்கு 200 கட் ஆஃப் மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிலே முதலிடத்தை பெறக்கூடியவர் கீர்த்தனா ரவி. கீர்த்தனா ரவி அந்த 1,04,453 பேரிலும் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் கீர்த்தனா ரவி என்பதை சொல்லி, இரண்டாவது இடத்தை பெறக்கூடியவர் ரித்திக், மூன்றாவது இடத்தை பெறக்கூடியவர் ஸ்ரீ வர்ஷினி. இன்றைக்கு இந்த தரவரிசை பட்டியலில் வெளியிடப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுடைய தரவரிசை பட்டியலில் சரிபார்க்கப்பட்ட பிறகு அதில் ஏதேனும் தவறு இருப்பதாக தெரிந்து கொண்டால் அவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு 1 வார காலம் அவகாசம் தரப்படுகிறது. அந்த 1 வார காலத்திற்குள்ளாக சென்னைக்கு வந்து செயலர் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அலுவலகத்தை அணுகி குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மாணாக்கர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டார். அதன்படி சென்னை தாம்பரத்தை சேர்ந்த கீர்த்தனா என்ற மாணவி 676 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார். தருமபுரியை சேர்ந்த ராஜ் செந்தூர் 2ஆம் இடமும் சென்னை பிரவீன் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். இப்போ ஜூலை 1ஆம் தேதி நம்ம கவுன்சிலிங் தொடங்குது. ஜூலை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்முடைய ஓமந்தூர் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வளாகத்தில் தொடங்குது. முதல் நாள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி தான். நீங்கள் சொன்னபடி இந்த மாற்றுத்திறனாளி, இந்த ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, முன்னாள் இராணுவத்தினருக்கு அது போகணும். அது போக 1ஆம் தேதி நம்முடைய இந்த ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். மொத்தம் 10 நாள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 10 வரைக்கும் நம்முடைய முதல் கட்ட கவுன்சிலிங்கை திட்டமிட்டிருக்கின்றோம். ரேங்க் பட்டியல் ஒரு 1/2 அன் ஹவர் வெப்சைட்டில் நம்ம போட்டுருவோம். கவர்மெண்ட்ல ஒரு 65, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு 68, மொத்தம் அந்த செல்ஃப் ஃபைனான்ஸும் சேர்த்து, அதாவது தனியார் கல்லூரிகளில் பல் மருத்துவ கல்லூரியில் உள்ள
அரசு இடங்கள் சேர்த்தா அதுல வந்து 1198 இடங்கள் நமக்கு இருக்கு. ஸோ இந்த 1198 பிடிஎஸ் இடங்களுக்கும் இந்த 2574 எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் தனியார் கல்லூரிகள்ல நமக்கு ஒரு அரசு ஒதுக்கீடு ஒரு 810 இடங்கள் இருக்கு தனியார் கல்லூரி எம்பிபிஎஸ். பிரதமர் மோடி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் இதுவரை 52 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதற்கான செலவு 355 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வெளிநாடு சுற்றுப்பயணம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பீமப்பா என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு பிரதமர் அலுவலகம் பதில் அளித்துள்ளது. அதில் பிரதமர் மோடி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் இதுவரை 52 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த 52 நாடுகளுக்கும் பிரதமர் மோடி சென்று வந்ததற்கு 355 கோடியே 30,38,000 ரூபாய் அரசு பணம் செலவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மோடியின் 5 பயணங்களுக்கான செலவு சேர்க்கப்படவில்லை. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் பயணம் செய்ததால் அந்த செலவு சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்பட பல்வேறு கட்சித் தலைவர்களும் கிண்டல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் கஞ்சமலையில் இரும்பு தாது எடுக்க ஜிண்டால் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சேலம் இடையே 8 வழி பசுமை சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் கஞ்சமலை உள்ளிட்ட 5 மலைகளில் இருக்கும் இரும்பு தாதுவை வெட்டி எடுப்பதற்காகவே இந்த 8 வழிச்சாலை அமைக்கப்படுவதாக பியூஷ் மானிஷ் உள்ளிட்ட இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் சேலம், கஞ்சமலை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மலைகளிலிருந்து இரும்பு தாதுவை எடுக்க ஜிண்டால் நிறுவனத்துடன் டிட்கோ, தமிழ்நாடு இரும்பு தாது சுரங்க நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கஞ்சமலையில் மட்டும் சுமார் 7.5 கோடி டன் இரும்பு தாது இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து இருப்பதால் கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு நீர்வரத்து 11,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்று காலை வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரை ஒட்டிய தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த தண்ணீர் மேட்டூர் அணையை வந்தடையும் என்பதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். ஐரோப்பிய செயற்கைக்கோள் அண்மையில் வெளியிட்ட உலக வரைபடத்தில் இந்தியா மட்டும் வித்தியாசமான சிவப்பு நிறத்தில் காட்சியளித்துள்ளது. உலகில் நிலவும் காற்று மாசுவை கண்டறிய ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் சார்பில் சென்டினல்-5P என்ற செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு உலகம் முழுவதும் காற்றின் தரத்தை ஆராயும் பணி நடைபெற்றது. 4 மாதங்களாக செயற்கைக்கோள் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் தற்பொழுது புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளின் நிறம் பச்சை மற்றும் நீல நிறங்களில் உள்ளது. ஆனால் இந்தியா மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளின் நிறம் சிவப்பு வண்ணத்தில் காட்சியளிக்கிறது. இந்த நாடுகளின் காற்றின் மேற்பரப்பில் பார்மல் டிஹைடு அதிகம் கலந்திருப்பதே சிவப்பு நிறத்திற்கு காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விறகுகளால் உருவாகும் புகை மற்றும் காட்டுத்தீ ஆகியவை இதற்கு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 பேரை பலிகொண்ட மும்பை விமான விபத்தில் சாதுரியமாக செயல்பட்ட பெண் விமானி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் விமானத்தை செலுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தனியாருக்கு சொந்தமான விமானம் ஒன்று ஜூஹூ விமான நிலையத்தில் இருந்து இன்று பிற்பகல் புறப்பட்டது. 2 பைலட்டுகள் 2 பொறியாளர்களுடன் சென்ற இந்த விமானம் காட்கோ பார் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்ற இடத்தில் நொறுங்கி விழுந்தது. விமானம் வெடித்து தீப்பிடித்து சிதறியதில் அதில் பயணித்த 4 பேரும் கருகி பலியாக்கினர். கட்டுமான பணி நடைபெற்ற இடத்தில் இருந்த ஒருவரும் விபத்தில் உயிரிழந்தார். ஆபத்தை உணர்ந்த பெண் விமானி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு விமானத்தை செலுத்தியதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையில் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் ஆய்வு நடத்துவது தொடர்பான உத்தரவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி கமிஷன் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் ஆய்வு நடத்துவது தொடர்பாக 2 வழக்கறிஞர்கள் மருத்துவமனை தரப்பில் ஆணையத்தில் விளக்கம் அளித்தனர்.
அப்போலோ மருத்துவமனை சார்பில் ஆய்வு நடத்துவது குறித்து மனு அளிக்கப்பட்டது. இந்த மனு மீது உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையில் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் ஆய்வு செய்வதற்கு முதலில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு குரல் ஒப்பீடு சோதனை 3 மணி நேரம் நடைபெற்றது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற விவகாரத்தில் பேராசிரியர் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வாட்ஸ்அப்பில் வெளியான ஆடியோவுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நிர்மலா தேவியின் குரல் மாதிரி பரிசோதனை செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனையடுத்து மதுரை மத்திய சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட நிர்மலா தேவி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து குரல் மாதிரி பரிசோதனைக்காக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு போலீசார் அவரை அழைத்து வந்தனர். இந்த ஆய்வகத்தில் நிர்மலா தேவியிடம் சுமார் 3 மணி நேரம் குரல் பரிசோதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையில் நாளை அழைக்கப்படுகிறார். ஓசூர் அருகே டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி 3 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர். சூளகிரி அருகே உள்ள காமன் தொட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டேங்கர் லாரி மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் சென்ற 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதிவேகமாக காரை ஓட்டியதே விபத்து காரணம் என தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி அருகே அரசு உதவி பெறும் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஆசிரியர் உள்பட 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் உள்ள ஒரு அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் ஆசிரியர் உள்பட 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திண்டுக்கல் மாவட்ட விவசாயத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வைகை அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்தது. இந்நிலையில் மதுரை திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் வைகை அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். வினாடிக்கு 900 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 45,041 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இருப்பதாக கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசின் உரிமையில் தலையிடும் ஆளுநர் பன்வாரிலாலை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இன்னைக்கு தமிழக ஆளுநராக இருக்கிற பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஆளுநராக நீடிப்பதற்கான தகுதியை இழந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். ஒரு மாநில அரசினுடைய உரிமைகளில் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அதிகார வரம்பை மீறி அவர் தலையிட்டு செயல்படுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிருக்குது, பெண்கள் மீதான குற்றங்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி தான் அவருடைய அறிவிக்கையெல்லாம் இருக்கும். செங்கல்பட்டு அருகே ஆற்று மணல் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மணல் லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே ஆற்று மணல் கடத்தலில் மர்ம நபர்கள் சிலர் ஈடுபடுவதாகவும் அவர்களை பிடித்துக் கொடுத்தாலும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அரசு அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணல் கடத்துபவர்களுக்கு
அரசு அதிகாரிகள் துணை போகிறார்கள். அதாவது ஊரப்பாக்கம் ஆரை அமுதா, அதே மாதிரி செங்கல்பட்டு தாசில்தார், அதே மாதிரி ஆர்டிஓ 3 பேரை ஒரு 7 வாகனத்தை பறிமுதல் செய்த வாகனத்தை அரவர்லேயே அந்த வண்டிகளை விடுவிச்சுட்டாங்க. ஆகவே உயர் நீதிமன்றம் திருட்டு மணலுக்கு துணை போற அதிகாரிகள் மீது குண்டர் சட்டம் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆகவே இந்த துணை போன இந்த 3 அதிகாரிகளோ மீதும் குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு செங்கல்பட்டு காவல் நிலைய எதிர்க்க நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தாழ்த்தப்பட்டோர் உயிரிழந்தது குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் விசாரணை நடத்தினார். ஸ்டெர்லைட் ஆலை மூட வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 4 பேர் தாழ்த்தப்பட்டோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இது தொடர்பான விசாரணையை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் முருகன் மேற்கொண்டார். பொதுமக்களிடம் புகார் பெற்று விசாரணை நடத்திய பிறகு குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என முருகன் தெரிவித்தார். தூத்துக்குடி கலவரத்தில் ஏற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அதில் 13 பேர் இறந்திருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் 4 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அது சம்பந்தமான ஒரு விரிவான விசாரணை செய்வதற்காக இன்றைக்கி டெல்லியிலேருந்து எங்கள் கமிஷன் சார்பில் எங்கள் டீம் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய விசாரணை ஒரு விரிவான விசாரணை அறிக்கை இருக்கும். விசாரணை முடிஞ்ச பிறகு எங்களுடைய விசாரணை அறிக்கையை மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கும். தஞ்சையில் பாவாடை அணிந்து யோகா செய்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த விவசாயிகள் பாவாடை அணிந்து வந்து யோகா செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவோடு தட்டுகளுடன் உள்ளே செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவற்றை பறித்துக் கொண்டு உள்ளே செல்ல அனுமதித்தனர். குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் பெற்றுத்தர வலியுறுத்தி விவசாயிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மோடி ஆட்சி 4 ஆண்டு சாதனையா வருஷம் சில்வர் தட்டில் சாப்பிட்டோம். அடுத்த வருஷம் அலுமினிய தட்டு, 3வது வருஷம் பிளாஸ்டிக் தட்டு, 4வது வருஷம் சட்டியில் சோறு சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு விவசாயி மோசமாயிட்டோம். இவங்க விவசாயிகளை கண்டுகொள்ளவே இல்லை. நான் யோகாசனம் செஞ்சா பயிர்க்கடன் கிடைக்குமா, வயிற்றுக்கு சோறு கிடைக்குமா, வெட்டின கரும்புக்கு பணம் கிடைக்குமா, விவசாய கடன் தள்ளுபடி ஆகுமா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு கொடுத்துருவாரா? மோடி ஆட்சி இந்த 4 ஆண்டு ஆட்சி எங்களுக்கு இருண்ட ஆட்சியாக கருதுறோம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவடைந்துள்ளதால் விலைவாசி உயர்வு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, வர்த்தக போர் காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருகிறது. ஜூன் 19ஆம் தேதி இந்திய ரூபாயின் மதிப்பு 68.61 ரூபாயாக சரிந்தது பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது. அதன் பின்னர் ஏற்ற தாழ்வுகளுடன் காணப்பட்ட ரூபாயின் மதிப்பு நேற்றைய வர்த்தக நேர முடிவில் 68.61 நிலை பெற்றது. இந்த நிலையில் இன்றைய வர்த்தக நேர தொடக்கத்திலிருந்தே இந்திய ரூபாயின் மதிப்பு படிப்படியாக சரிந்து 69.10 என்ற நிலையை எட்டியது. இதன் காரணமாக விலைவாசி உயர்வு, பணவீக்கம் போன்ற பாதிப்புகளை இந்தியா சந்திக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். லண்டன் வனவிலங்கு பூங்காவில் கோடைக்காலத்தை சமாளிக்க விலங்குகளுக்கு பழங்களும் ஐஸ் கட்டிகளும் வழங்கப்படுகின்றன. லண்டனில் புகழ்பெற்ற வனவிலங்கு உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கு நூற்றுக்கணக்கான வனவிலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூங்காவிற்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் வனவிலங்குகளுக்கு கோடைக்காலத்தை சமாளிக்க பழங்களும் ஐஸ் கட்டிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. சிங்கம், புலி போன்றவற்றுக்கு குளங்கள், நீர் ஊற்றுகள், ஷவரில் நீர் இறைத்தல் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விலங்குகள் பழங்களையும் ஐஸ் கட்டிகளையும் உண்ணும் காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கோலாலம்பூரில் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான சாய்னா நேவால் ஜப்பானின் அகேனாவை எதிர்த்து விளையாடினார்.
தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்த அகினாவிடம் சாய்னாவின் ஆட்டம் பலிக்கவில்லை. இறுதியில் சாய்னா 15-21, 13-21 என்ற செட் கணக்கில் தோல்வி அடைந்து வெளியேறினார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.